திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவது அளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநகப் புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலை உணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி எமது அடிகள் திருவடி குருவடிவாமே. இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனிற் சேர்வார் அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. ஓம் தீபமங்கல ஜோதி நமோ நம. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல திருப்போரூர் ஸ்ரீ கந்தசாமி பெருமான் திரு அருளாலும் திருப்புகழ் அருளிய ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளுடைய குரு அருளாலும் திருவண்ணாமலை யோகி ராம்சுரத்குமார் குரு அருளாலும் ஸ்ரீ சத்சங்கம் மடிப்பாக்கத்திலே 5வது நாளாக கந்தபுராணம் பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மெய் அன்பர்களே, கந்த புராணம் என்பது மாபெரும் புராணமாக 10,345 பாடல். அது அதாவது சமஸ்கிருதத்திலேயே 1,00,000 கிரந்த எண்ணிக்கை கந்த புராணத்துக்கு இருக்குது. ஸ்காந்தம் அதுதான் கந்த புராணம்னு நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் அற்புதமாக பாடினார். கச்சியப்ப சிவாச்சாரியார் யார்? உங்களுக்கு முதல் நாள்லே சொன்னேன். காஞ்சிபுரத்தில் குமரகோட்டம் முருகப்பெருமான் கோயில், அம்பாளுக்கு ஒரு கோயில் இருக்குது, அது காமாட்சியம்மன் கோயில். சிவபெருமானுக்கு இருப்பது ஏகாம்பரேஸ்வரர், முருகப்பெருமானுக்கு இருப்பது குமரகோட்டம். அந்த குமரகோட்டத்தில் குருக்களாக இருந்தவர் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். அப்போ முப்பொழுதும் திருமேனி தீண்டுகிற சைவ சமயாச்சாரியார் குலத்தில் வந்தவர் தான் கச்சியப்பர். அவருக்கு இறைவனுடைய திருவருள் வெளிப்பட்டு முருகப்பெருமான் காவியத்தை எழுதினார். தினசரி எழுதுகிற ஏடுகளை முருகப்பெருமான் பாத மலர்களில் வைத்தார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அந்த ஏடுகளில் சில இடங்கள் திருத்த பெற்றிருந்தது, கரெக்ஷன் இருந்தது. அப்போ யார்? முருகப்பெருமானே கைப்பட திருத்திய ஏடு. அப்போ அவரே தினசரி பார்த்தார். அப்போ அவருடைய ஆட்டோபயோகிராஃபி என்று சொல்லலாம். முருகப்பெருமானே கைப்பட எழுதிய சுயசரிதை, அதுதான் கந்தபுராணம். அதனால தான் கந்தபுராணத்துக்கு பெரிய பெருமை இருக்குங்க. இந்த கந்தபுராணம் முழுவதும் பேசுவதுங்கிறது ரொம்ப கடினம். இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை நான் தொட்டு தொட்டு காட்டுகின்றேன். முதல் நாள் பார்வதி திருமணம் பார்த்தோம், அடுத்த நாள் திருமுருகன் அவதாரம் பார்த்தோம், அதற்கும் அடுத்த நாள் பிரணவ உபதேசம் பார்த்தோம், நேற்று அசுரர்கள் தோற்றம், இன்று வேலின் வெற்றி, நாளை தேவியர் இருவர். முருகப்பெருமானுக்கு எல்லாம் 6ங்கிறதுனால 6 நாள் நம்ம பேசுகிறோமே தவிர இது 15-20 நாள் பேசினா கூட கந்தபுராணம் முடியாது. கந்தபுராணம் பெரிய புராணம். அதாவது சூரபத்மனை மட்டும் முருகப்பெருமான் அழிக்கவில்லைன்னா இங்கே யாரும் உட்கார்ந்துருக்கவே முடியாது. பூமியே கிடையாது, உலகத்தில் ஜனத்தொகையே கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாதுங்கிறான், எதுவுமே கிடையாதுப்பா. அவ்வளவு அட்டகாசம் செய்தான் சூரபத்மன். 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆண்டான். இப்போ ராவணன்லாம் சாதாரணம் தாங்க, இவன் பெரிய மாபெரும் சூரன். அதான் சூரன். பொதுவாக வீட்டில் என்ன ஊரில் என்ன சொல்கிறாங்க, நான் இருக்கேன் சூராதி சூரனுங்கிறான். அப்போ சூரன் தான் பெரிய விஷயங்க. இந்த சூரன் பயவன் இருக்கிறானே, எப்படி அவளுக்கு 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள், சும்மா ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு 5 ஆண்டு ஆள்வதற்குள்ளேயே பல பிரச்சனை வருது. உங்களுக்கு தெரியும், இது சின்ன பகுதி. இந்த சின்ன பகுதியை ஒரு 5 ஆண்டு ஆள்வதற்கு கூட யாருக்கும் முடியல. அதற்குள்ளே 1000 பிரச்சனைகள், 1000 தகராறு. அவன் என்ன பண்ணான்? 108 அண்டங்களையும் 1008 ஆண்டுகள் ஆண்டானப்பா. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆகவே அப்படிப்பட்ட முறையில் எப்படி எவ்வளோ வந்தது? இவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு எப்படி வந்தது? எப்படி சாங்ஷன் ஆச்சு? அப்படின்னா அவன் செய்த யாகம்.
அவன் சிவபெருமானை சிந்தித்து அவன் செய்த வேள்வி அப்படி இருந்தது. அதனால தான் சிவபெருமான் சாங்ஷன் பண்ணார். எப்படி தெரியுமா வேள்வி செய்தான்? அதை இதுவரைக்கும் சொல்லலை. இன்றைக்கு சொல்லுகிற நல்ல பெரியவர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாள் ஒரு கதை தான் வருகிறது. அப்போ இந்த கதையும் வரும், அதில் வேறு கதையும் வரும். இப்போ சூரபத்மன் எப்படி இவ்வளோ வரம் பெற்றான்? 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள், நான் வருஷம் தப்பா சொல்லிட்டேன், 108 யுகங்கள், 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆண்டான். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய வாரத்தை கொடுத்தார். சிவபெருமான் தான் அந்த வரத்தை கொடுத்தார். ஓகே எடுத்துக்கோ அப்படின்னார். எதற்கு? எப்படின்னா அப்படி அவன் வேள்வி செய்தான். எப்படி தெரியுமா வேள்வி செய்தான்? பேர் அன்பர்களே, சூரபத்மன், அவன் தம்பி பேர் சிங்கமுகன், அவன் தம்பி பேர் தாரகாசுரன், 3 பேரும் காசிபர் சொன்னார். அவர் தான் அப்பா. காசிபர் என்ன சொன்னார்? சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள், சிவபெருமான் வருகிற வரை உங்களுடைய தவத்தை நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அவர் வருவதற்கு ரொம்ப பல ஆண்டுகள் ஆகலாம், என்னென்னமோ நடக்கலாம், ஆனால் நீங்கள் விடக்கூடாது. நம்பிக்கையோடு, அன்றைக்கே சொன்னேன், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா 2 தான் வேணும். இந்த 2 இருந்தால் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடலாம். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பொறுமை. இது 2 இருந்தால் வாழ்க்கையில் அத்தனை பேரை வெற்றி பெற்று விடலாம். நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையும் குறைவாக தான் இருக்குது, பொறுமை இல்லவே இல்லை. அடுத்த வினாடியே நடக்க என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறார்கள், சார் திருப்புகளில் இன்ஸ்டன்ட் திருப்புகள் இருந்தால் கொடுங்க. இன்ஸ்டன்ட்னா அடுத்த வினாடி தெரிவிக்கணும். காஃபி பொடி பாடி கேட்குறான். ஒரு ஆள் கேட்டான், அப்படி உடனே நடக்கணுங்க எனக்கு எல்லாம் அப்படிங்கிறான். உடனே எப்படி நடக்கும்? பொறுமை வேண்டும், அதே சமயத்தில் அதில் நம்பிக்கையும் வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால் ஓரளவுக்கு காலகட்டம் சீக்கிரமே கூட நடக்கும். ஆனால் நம்பிக்கை, பூரண நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை. ஆகவே பூரண நம்பிக்கையோடு, இப்போ நான் இப்போ என் பெருமைக்காகலாம் சொல்லலைங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ எனக்கு 77 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் நான் பொய் சொல்லி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, பணம் சம்பாதித்தும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ என்ன எதற்கு சொல்லுகிறேன்னா, நீங்கள் நம்பணும். அதாவது நான் பூரண நம்பிக்கையோடு நினைத்தேன். என்ன நினைத்தேன்னா, என் கையில் எந்தவித பேப்பரும் இருக்கக்கூடாது, அழைப்பதில் கூட இருக்கக்கூடாது, நான் பேசிக்கொண்டே இருக்கணும். 1000 நாட்களாக ஆனாலும் ராமாயணம், கண்ணபுராணம், மகாபாரதம், திருவருட்பா, தேவாரம் எல்லாம் பேசணும். நாட் ஈவன் சிங்கிள் செகண்ட் நிறுத்தக்கூடாது. அப்படி பேசணும்னு சுவாமிகிட்ட வேண்டினேன். அதில் உறுதியாக இருந்ததுனால முதல் பேச்சே இப்படி தாங்க. இப்போ கிடையாது. என் ஃபஸ்ட்டு பேச்சு அரண்மனைக்காரன் தெருவில் நடந்தது. முருகன் அடியார்கள்ங்கிற சங்கத்தில் கம்பராமாயணம் தான் முதல்ல பேசினேன். அப்போ தான் நான் தீர்மானித்தேன். 9 நாள், அப்போ 9 நாள் அன்னைக்கு மட்டும் அதான் முதல் பேச்சு. அப்போ நான் எதுவுமே பேப்பர் இருக்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது, அழைப்பதில் கூட இருக்கக்கூடாது, பேசணுன்னு. அதை நான் திட சங்கல்பத்தோடு வேண்டிக் கொண்டதால் நடந்தது. இப்போ பாருங்கள், பிரச்சனையே கிடையாது, சந்தேகமே கிடையாது. பேச்சு பாதியில் நிற்குமா, பாட்டு பாதியில் நிற்குமா, எதுவும் கிடையாது. அதை திட சங்கல்பத்தோடு உறுதியாக நான் வேண்டிக் கொண்டேன். உறுதியாக வேண்டிக் கொண்டதுனால தான் ஒருவர் கேட்கிறார், என்னங்க 30 திருப்பாவை திருவம்பாவை எதுக்குமே வேண்டாமா? வேணாம் சார், திருப்பாவையா திருவம்பாவையா எது வேணுமானாலும் கழுகள், திருவாசகமா தேவாரமா சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா அந்த திட சங்கல்பம், நம்பிக்கை. அதே சமயத்தில் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தோம். அதை தவிர வேறு உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகில்லேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. அப்போ நமக்கெல்லாம் வேண்டிய 2 குணங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பொதுமக்களே. ஒன்று பொறுமை, இன்னொன்று நம்பிக்கை. இது 2 இருந்தால் நம்ம எல்லா காரியத்தையும் சாதித்து விடலாம். இப்போ சூரபத்மன் எப்படி இவ்வளவு பெரிய வரத்தை பெற்றான்னா, 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆளணும்னா, குருநாதரும் அப்பாவும் எல்லாம் ஒன்று தான். காசிபர் அவர் சொன்னார், சிவபெருமானை நோக்கி தவம் செய், சிவபெருமான் வருகிற வரை உன்னுடைய தவத்தை நிறுத்தாத. உடனே அவன் என்ன பண்ணான்? ஒரு பெரிய ஹோமகுண்டம் அமைத்தான். பெரிய ஹோமகுண்டம் அமைத்து அதை சுற்றி 108 ஹோமகுண்டங்கள் வைத்தான். அதை சுற்றி 1008 ஹோமகுண்டங்கள் வைத்தான். பெரிய ஹோமகுண்டம் ஒன்று வைத்து அதை சுற்றி 108 ஹோமகுண்டங்கள் வைத்து அதை சுற்றி 1008 ஹோமகுண்டங்கள் வைத்து நடுவில் இருக்கிற முதல்ல வைத்த அந்த பெரிய ஹோமகுண்டத்தில் சூரபத்மன் நின்று கொண்டான். நின்று கொண்டு நெய்யை ஊற்றினான், மாமிசத்தை ஊற்றினான், என்னென்னவோ கிடைத்ததெல்லாம் சிவ 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 சிவன்னு சொல்லி சிவபெருமானை அள்ளும் பகலும் நினைத்தபடி பல்லாண்டுகள் சென்றன. சிவபெருமான் அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாரா? பார்த்தான். அவி சொரிந்து 1000 வேட்டல் நான் திருவள்ளுவர் சொல்கிறார். அவி சொரிந்து 1000 வேட்டல்னு அப்படிப்பட்ட யாகம், பெரிய யாகம் செய்தான்.
அவன் உடனே என்ன தெரியுமா சொன்னான்? முதல்ல சூரபத்மன் தம்பிட்டு சிங்கமுகனை கூப்பிட்டான். சிங்கமுகனே நீ தான் அந்த 108 யாக குண்டங்களையும் கவனிச்சுக்கிடும். அடுத்தவனை கூப்பிட்டான், தாரகாசுரனே நீ 1008 ஆம குண்டங்களையும் நீ ஆட்களை வைத்து செல்லுங்கள். யாரும் ஒரு வினாடி கூட சிவபெருமானுடைய தியானத்திலிருந்து தவழக்கூடாது. நெய் ஊற்றிக்கொண்டே இரு, அக்னி எரிந்து கொண்டே இருக்கட்டும், அதில் என்னென்னவோ தேவையான அனைத்தையும் ஆகுதியாக போடு, சிவபெருமான் வருகிற வரை நிறுத்தாதீர்கள். இதை சொல்லிட்டான் ஃபஸ்ட்டு. சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இந்த சூரபத்மனோட கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கையில் இப்படி எந்த புராணத்துலேயும் கிடையாது. செய்தான், யாகம் செய்து கொண்டே இருக்கிறான். சிவபெருமான் அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாரா? வரவே இல்லை. பார்த்தான். கடைசியில் என்ன தெரியுமா பண்ணான்? தன்னுடைய சதையை அறிந்து போட்டான். இன்னும் சிவபெருமான் வரலையே, சிவபெருமானே எனக்கு இன்னும் தியானம் எனக்கு நீ காட்சி கொடுக்கவில்லை, இன்னும் வரம் தர வரவில்லை, நான் என்னுடைய சதைகளை வெட்டி போடுகிறேன்னு சதைகளை வெட்டி போட்டான். சதைகளை வெட்டி, அவர் அசுரர்கள் இல்லையா, சதைகள் வெட்டி போட வளர்ந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து வெட்டி போட்டுக்கொண்டே இருந்தான். இதை பார்த்த சிங்கமோன் என்ன தெரியுமா பண்ணா? அண்ணா சதையை அறிந்து போட்டு அவர் போயிட போகிறார், நம்ம ஆட்சி எடுத்துக்கொள்வோம்னு நினைக்கலைங்க. அங்கே தான் அரக்கருடைய நல்ல பண்பு இருக்குது. அதை தான் கடைசியில் சொல்கிறார் சிவபெருமான். அவன் என்ன நினைத்தான்? அண்ணா செய்த மாதிரியே நம்மளும் செய்யணும்னு சிங்கமுகனும் சதையை அறிந்து போட்டான். தாரகாசுரனும் பார்த்தான், நம்ம ஆட்கள்னால் அண்ணன் எப்போது காலியாவா, சின்ன எப்போது நமக்கு கிடைக்கும், அப்படி தான் நம்ம ஆட்கள் நினைப்போம். அரக்கனாக இருந்தாலும் அப்படி யாருமே நினைக்கல, குயுக்தியாக நினைக்கல. அவர் போயிடுவார், நம்ம ஆட்சி எடுத்துக்கலாம் அப்படி நினைக்கல. சூரபத்மன் சதையை அறிந்து போட்டான், போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆண்டுகள் சென்றன, போய்கொண்டே இருக்கிறது, யுகங்கள் வளர்ந்தது, சிவபெருமான் வரவில்லை. அதே மாதிரி சிங்கமுகனும் 108 ஓமகுண்டத்தில் போட்டான். அதேமாரி 1008 ஓமகுண்டத்தில் தாரகாசுரனும் அவனுடைய ஆட்களும் சேர்த்து போட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியில் பார்த்தார், இனியும் தாமதப்படுத்தக்கூடாது. அப்போ தான் நேரடியாக சிவபெருமான் சூரபத்மனுக்கு அருள் கொடுத்தார். பார்த்தான், பரவ கருணாநிதியாக தாங்கள் வந்தீர்களே சிவபெருமானே, உங்களுடைய பாதம் மாதிரி ஒரு பாதம் உண்டா? அப்படிப்பட்ட பாதத்தை துதிக்கிறேன். இந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் தெரியுமா? மரபுரு மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மாநடனம் இடும் பூம்பதம். இந்த பதம் மரபுரு மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மாநடனம் இடும் பூம்பதம். மண்ணு வினை ஒப்புமல பரிபாகம் வாய்க்கமா மாயையை மிதிக்கும் பதம். மலிபிறவி மரளியின் அடுந்தும் உயிர்தமை அருளின் மறுவுரை எடுக்கும் பதம். வளரூர்த்த வீரதாண்டவ முதல் பஞ்சகம் மகிழ்ந்திட இயற்றும் பதம். வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம். முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம். வளந்தர தூக்கும் பதம். வல்வினையெல்லாம் தவிர்த்து அழியாத சுத்தரிலை வாய்த்திட வழங்கும் பதம். மறை துதிக்கும் பதம். மறை சிலம்பொடிற்பதம். மறை பாதுகை செப்பதம். வான இந்திராதி எண்டிசை காவலர்கள் மாதவத் திறனாம் பதம். மதி இரவி ஆதி சுரர் அசுரர் அந்தரர் வான வாசிகள் வழுத்தும் பதம். மதி இரவி ஆதி சுரர் அந்தர வான வாசிகள் வழுத்தும் பதம். மணி உரகர் கருடர் கந்தர்வர் விஞ்சயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம். மாநிருதர் பைசாசர் கிம்புருடர் எச்சர்கள் மதித்து வரவேற்கும் பதம். மண்ணு கிண்ணரர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் மற்றும் பதம். வன்மைபெரு நந்தி முதல் சிவகணத் தலைவர்கள் மணக்கோயில் வாழும் பதம். மாதேவி எங்கள் மலைமங்கை என் அம்மை மென்மலர் கையால் வருடும் பதம். மரளியை உதைத்தருள் கடற்பதம். யமனை உதைத்தார் இல்லையா, மரளியை உதைத்தருள் கடற்பதம். அரக்கனை மலைக்கு அடர்க்கும் பதம். வஞ்சமரு நெஞ்சினிடை எஞ்சலர விஞ்சுதிறன் மஞ்சுர விளக்கும் பதம். வந்தனதி புந்தியவர் தத்துயர் தவிர்ந்திட உள் வந்தனன் அவிற்றும் பதம். மாறில் ஒரு மாறன் உளமீரின் மகிழ்வீரி இடமாறி நடமாடும் பதம். மாறில் ஒரு மாறன் உளமீறி மகிழ்வீரி இடமாறி நடமாடும் பதம். மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம். இரவரும் பகலடியர் இருமருங்கினம் ஒருவரென வயங்கிய சீர்ப்பதம். எம்பந்தம் அற எமது சம்பந்த வள்ளல் மொழி இயல்மன மணக்கும் பதம். ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிகை இசைவரி மணிக்கும் பதம். ஏதவூர் தங்காத வாதவூர் எங்கோமான் இன்சொல்பணி அணியும் பதம். எல்லூரும் அணிமாடா நல்லூரில் அப்பர் முடி இடைவீகி அருள்மென்பதம். எடுமேல் இனத்தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடை வலிந்து ஏறும் பதம். எழில் பறவை இசைய ஆரூரின் மருகில் அருள் கொண்டு இராமுழுது உழவும் பதம்.
இந்தொண்டர் பசியறக் கச்சூரின் மனைதொரும் இறக்கிறடை கொள்ளும் பதம் இளைப்புறல் அறிந்து அன்பர் பொதிசோறு அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு விற்கவலர் கூட தெருத்தொரும் இயக்கிய இறக்கப்பதம் இருவைகை எங்கரையில் மண்பட பல்கால் எடுத்து விளையாடும் பதம் எங்கே மெய் அன்பர் உளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் அண்மை பதம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்து அருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்து இருக்கும் பதம் என் உயிரை அன்னபதம் என் உயிருக்கு உயிராய் இலங்குசம் பதுமப்பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவர் இசை வழக்கிடு நற்பதம் ஈரிலா பதம் எழாம் தரும் திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமே. இந்த பதம் மாதிரி பாட்டு கிடையாதுங்க. இந்த பாட்டு இதுக்கு ஈக்குவல் பாட்டு கிடையாது. என்ன அருமை! அது யார் பாடினார் தெரியுமா? திருவருள் பிரகாச வல்லர் பெருமான் பாடினார் இந்த பாட்டு. இந்த பதம் பதம்ங்கிறத பாடியது 51 வயது தான் இருந்தார், படிக்கவே இல்லைங்க. 7 வயதில் கண்ணாடியில் கந்த பெருமானை பார்த்தார். அன்றைக்கே தான் சொன்னேனே, நான் எல்லாவற்றையும் ஓப்பனாக பேசுவேன், யாருக்கும் எதுக்கும். ஏன்னா உண்மைக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதாவது கம்யூனிஸ்டுக்காரராக இருக்கிற ஜீவானந்தம், கம்யூனிஸ்ட் எழுத்தாளரான ஜெயகாந்தன், இந்த கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தான், கடவுள் இல்லைங்கிறவர் தான் பெரியார், தந்தை பெரியார், ஜீவானந்தம், ஜெயகாந்தன் 3 பேரும் வள்ளற் பெருமானுடைய பாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறோம், வள்ளற் பெருமான் பாட்டை பார்த்த பிறகு எங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்கிறோம் தான். சிந்திச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இறைவனுடைய திருவருள் இந்த மாதிரி பாட்டு பண்ண சொல்கிறவனுக்கே எனக்கே மதிப்பு இருக்கு, அவள் பாடியவருக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு. நான் வெறும் சொல்கிறேன், ஏதோ சரி மெமரி பவர் இருக்குது, எல்லாம் கடவுளர்களால் இருக்குங்க, நம்மளால் இருக்குன்னா அடுத்த நிமிஷம் பாட்டு நின்றுவிடும். இப்போ நண்பர்களே, எல்லாம் இறைவன் திருவருளால் பதம்னு வைத்து என்ன அற்புதமாக தமிழ் பதம், சமஸ்கிருத பதம் 2 பதமும் வைத்து, வடமொழி தென்மொழி. அன்றைக்கே சொன்னேன், ஒன்று தாய்மொழினா இன்னொன்று தந்தை மொழி. தாயும் தந்தையும் இல்லாமல் யாரும் வெளியில் வர. அப்போ 2 மொழியும் வேணும், தமிழும் வேண்டும் சமஸ்கிருதமும் வேண்டும். இதெல்லாம் பெரியவர்கள் நிறுவிய கருத்துக்கள். பாம்பரடிகள், ராமலிங்க சுவாமிகள், எல்லாரும் அருணகிரிநாதர், இவர்களெல்லாம் நிறுவிய கருத்தை தான் நான் சொல்கிறேன். ஆகவே தமிழ் மொழி அர்ச்சனை தமிழில் வேணும், சமஸ்கிருதம் வேண்டாம், சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வேணும், தமிழ் அப்படி கிடையாது. 2 சேரணும். ஏன்னா அம்மா அப்பா 2 சேர்ந்தால் தான் குழந்தை வரும். அதே மாதிரி தாய் மொழி தமிழ்னா தந்தை மொழி சமஸ்கிருதம். இது அருட்பிரகாசர் தான் சொல்கிறார். அப்போ அன்பர்களே, இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ அருமையாக, இப்போ ஸ்கூலுக்கே போலிங்க, எல்லாருக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியுங்க. 7 கிணறுல தான் இருந்தார். 7 கிணறுல இருந்தார். அண்ணாவும் தம்பியும் தான் இருந்தார். அண்ணா தான் அழைச்சோம், அப்பா செத்து போய்ட்டார் சீக்கிரமே. அண்ணா அழிச்சுட்டு வந்தார். வந்தால் பையன் ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிறான், ஒன்றும் போக மாட்டேங்கிறான், கண்ணாடியிலே உட்காந்துட்டு இருக்கிறான். இவன் குட்டிச்சவர்னார், அது தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். சொந்த அண்ணா ராமலிங்க அடிகளை பார்த்து இவன் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, சாப்பாடு போடாதுன்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டார். அண்ணி சாப்பாடே போடலை. அப்புறம் அண்ணி போட்டார்கள். ஆனால் அண்ணிகிட்ட சொல்லிட்டார், இவர் நீ போடாத அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மதிப்பு இருந்தது. ஆனால் பாருங்கள் பாட்டு எப்படி வருது பாருங்கள். அதான் இறைவனுடைய திருவருள். அப்போ இறைவனுடைய திருவருள் நினைத்தா அதை பரிபூர்ணமாக நினைக்கணும். இப்போ நான் கூட பரிபூர்ணமாக நினைக்காத 2-3 புக்கு பேப்பர் எல்லாம் வச்சுட்டு இருந்தால் வண்டி ஓடாது. சந்தேகம் வந்தால் பார்க்கணுங்க. அதெல்லாம் சந்தேகம் வர, ஏன்னா இறைவன் சாங்ஷன் பண்ணது எப்படி சந்தேகம் வரும்? அப்போ அற்புதமாக பாடுகிறாரப்பா. அப்போ சூரபத்மன் என்ன பண்ணால், சிறந்த முறையிலே 108 1008 இவருடைய ஹோமகுண்டம் எல்லாவற்றையும் அவிசொரிந்து சிவபெருமான் வருகிற வரை பல்லாண்டுகள் ஆனது, பல கோடி யுகங்கள் ஆனதுங்கிறான். பல கோடி யுகங்கள் ஆன பிறகு சிவபெருமான் வந்தார். இப்படி யாகம் செய்கிறாயே, நீ சதைகளை அறிந்து போட்டாய், உன்னுடைய தம்பியும் சதைகளை அறிந்து போடுறான், அவனுடைய தம்பியும் அறிந்து போடுகிறான். இப்போ எல்லாரும் அவர் என்ன அடுத்த வார்த்தை சிவபெருமான் சொன்ன வார்த்தைங்க, அசுரர்களே, நீங்கள் அரக்கர் குடியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற திட சங்கல்பத்தை மெச்சுகிறேன். திட சங்கல்பம்னா உறுதி, மன உறுதி. உங்கள் மன உறுதியை வேண்டுகிறேன், சகோதர வாஞ்சையை மெச்சுகின்றேன். அதாவது உங்களுக்கு இருக்கிற மொத்தம் போயிட்டா நம்ம எடுக்கணும்னு கிடையாது, எல்லாரும் அப்படி செய்தான். அப்போ உங்களை திட சங்கல்பத்தையும் சகோதர வாஞ்சையையும் மெச்சுகிறேன். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்னா அடுத்த வினாடி அது வரைக்கும் இருந்த சூரபத்மன் மாறிட்டான். ஏன்னா அப்பா என்ன சொன்னார், குருநாதர் என்ன சொன்னார், என்டையர் வேர்ல்டு உனக்கு வேணும்டா கேளு. அதுக்கப்புறம் நீ சிவபெருமான என்ன, சிவபெருமான வர வரைக்கும் தான் இதெல்லாம். சிவபெருமான் வந்த அடுத்த நிமிஷம் 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் நான் ஆள வேண்டும்.
அப்போ அப்படி ஆண்டவனை வந்து அப்படிதான் ஆண்டான். 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆண்டதுனால தான் இந்திரன்லாம் போயிடுது. இந்திரன் பதவியெல்லாம் போயிடுது. அத்தனை பேரும் ஒவ்வொரு அதெல்லாம் யார் யார் எப்படி ஆனார்கள்ங்கிறத அருணகிரினார் சொல்கிறார். நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி மூலரி, நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி மூலரி, நிருதி நீதிபதி கரிய வனமாளி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை பூரி நிருதன் உரமர அயிலை விடுவோனே. நெறி தவறினா அது வரைக்கும் செய்து கொண்டிருந்த வேலை மாறின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொரு ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு ஆட்சி இருக்குது, இந்த ஆட்சி போயிட போகிறது, போயிட்டு இன்னொரு ஆட்சி வருகிறதுன்னா அந்த ஆட்சியில் வந்தவன் என்ன பண்ணுவான்? பழைய ஆட்சியில் இருக்கிறவனெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவான். போடா அங்கே போ இங்கே போ. ஏற்கனவே இருக்கிற விசுவாசியெல்லாம் அந்த காரியத்தை தான் அவன் பண்ணான். என்ன பண்ணான்னா நெறி தவறினா இதுவரை சென்று கொண்டிருந்த வழி மாறி, நெறி தவறி அலறி, அலறினா சூரியன், நெடுவன், நெடுவன்னா யமன், நெறி தவறி அலறி மதினா சந்திரன், நெறி தவறி அலறி மதி நெடுவன்னா யமன், நெடுவன் முளரின்னா அக்னி பகவான், முளரி நிருதி நீதிபதி, நீதிபதினா குபேரன் அர்த்தம், நீதிபதி கரிய வனமாளினா நாராயணர். இப்போ இத்தனை பேருடைய டிபார்ட்மெண்ட்டையும் மாற்றினான். வந்து அடுத்த நிமிஷம் நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி முளரி நிருதி நீதிபதி கரிய வனமாளி நிலவு மறையவன், எல்லா நிலவு மறையவன்னா பிரம்மதேவன், நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி. இத்தனை பேர் அலைவதற்கு அரசுரிமை பிடித்தான். அரசுரிமை புரி நிருதன் உரமர அயிலை விடுவோனே. இப்படிப்பட்ட சூரபத்மனை அழித்த சுப்பிரமணியரே, உங்கள் அப்பா தான் வளம் கொடுத்தார் 1008 அண்டங்களையும். அதை அழிக்கணும்னா எப்படி? அதனால தான் சிவபெருமான் என்ன சொன்னார்? நான் தான் வரம் கொடுத்தேன். அவன் செய்கிற அட்டகாசங்கள்லாம் தெரியும், ஆனால் அவனை நான் அழிக்க முடியாது. அவன் செய்த யாகம் அப்படிப்பட்டது. அப்படி ஒரு யாகம் செய்தான். அவனை மாதிரி இது வரைக்கும், அதாவது அதுக்கு தான் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு அம்மா பாடுறாங்க, அருமையாக பாடுறாங்க, தேடினும் இனிய குரல் அந்த அம்மாவுக்கு. எல்லாரும் பார்க்குறான், சார் எப்படி இப்படி பாடுறீங்க, பாடுற பாட்டு தேவகானமாக இருக்குங்கிறான். பாட்டு என்ன சொல்கிறான்? அழகாக இனிமையாக பாடுகிற குரலை தேவகானம்ங்கிறான். ஆனால் அந்த அம்மாட்ட கேளுங்க, எப்படி இந்த தேவகானம் வந்து நான் அந்த அம்மா சொல்லுவார்கள், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து பாட்டு பாட்டு பாட்டுன்னு அலைஞ்சேன். என்ன பண்ணேன் தெரியுமா? அசுர சாதகம் பண்ணேங்கிறான். அசுர சாதகம் செய்தால் தேவகானம் வரும். அது தெரிந்து கொள்ளுங்கள். அசுரன் எப்படி தாகம் பண்ணானோ அதான். அப்படி அசுர சாதகம்ங்கிறது சூரபத்மன்ட்டே அந்த வார்த்தை. சூரபத்மன் எப்படி பண்ணான்? 1000 ஆண்டுகள். அதே மாதிரி அசுர சாதகம்னா கடினமான பயிற்சி. இப்போ நான் பெருமைக்கு சொல்லுங்க, நான் வந்து நனவில் வந்து சொல்லிவிடுவேன். இப்போ இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல, ராகவேந்தர் இருக்கார், நமக்கு பர்சனலாக தெரியும். அவர் இப்போ ஞாபகம் வந்தது சொல்கிறேன். அவர் காலையில் 3 மணிக்கு எழுந்து போயிடுவாராம். காலையில் டெய்லி எல்லாரும் அவரோட இருக்கிறோம் அத்தனை பேரும் சொல்கிறான். காலையில் 3 மணிக்கு எழுந்து ஒரு சமஸ்கிருத வகுப்புக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் வேதத்துக்கு போயிடுவார். இன்னொரு இடத்துல போய் அப்படியே இதே இசை கம்ப்ளீட்டாக இசை வகுப்பு காலையில் 3 மணிக்கு. வேறு இது வரைக்கும் அவருக்கு சினிமா துறையில் இருந்தால் கூட அவருக்கு கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அவர் எல்லாருமே சொல்கிறான், அதிகாலையில் எழுந்துருவாருங்க, 3 மணிக்கே போயிடுவாருங்க. அவரை மாதிரி உழைக்க முடியாது, அப்படி உழைச்சாருங்க. பல வருஷங்கள் நேரம் 3 மணிக்கு போய் செம்மங்குடி சீனிவாசன் ஒருத்தர், அவர்கிட்ட போய் பாட்டு, இன்னொருத்தர்கிட்ட போய் வேதம், இப்படி. அதாவது அதில் அவ்வளவு ஈடுபாடு. அந்த ஈடுபாடு இருந்ததுனால தான் இப்போ அவர் பெரிய லெவலில் இருக்கிறார். அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி பேரன்பர்களே, அதான் அசுர சாதகம்னு பேர். அசுர சாதகம் நீ செய்தால் தேவகானம் உனக்கு கிடைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அசுர சாதகம் செய்த சூரபத்மன் பெரிய வரம் பெற்றான். அவனை அழிப்பதற்கென்றே ஆறுமுக பெருமான் உண்டானார். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப்பொரு வடிவேலும் கடம்பும் கடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே 6 தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தடிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வெள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அன்னோன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அப்போ முருகப்பெருமான் வந்தாருங்க. இந்த முருகப்பெருமான் சிவனே தான் முருகனா வந்தார்.
வரம் கொடுத்த நானே அழிக்கக்கூடாதுங்கிறது மாதிரி 5 முகம் தான் சிவபெருமானுக்கு. 6வது முகம் அவருக்கு வந்தது. அன்றைக்கே சொன்னேன், சிவபெருமானை விட முருகன் எப்படி உயர்ந்தவனப்பா. சிவனுக்கு 5 முகம், குழந்தைக்கு 6 முகம். சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள், குழந்தைக்கு 6 படை வீடு. சிவபெருமான் பேர் சுவாமி, குழந்தை பேர் சுவாமிநாதன். சிவபெருமானுக்கு 5 எழுத்து தான் பஞ்சாட்சரம், குழந்தைக்கு சடாட்சரம் 6 எழுத்து. எல்லாவற்றிலும் சிவபெருமான் பேர் சுவாமி தான், குழந்தை பேர் சுவாமிநாதன். இப்போ அப்பாவை விட குழந்தை எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இதுதான் எல்லார் வீட்லேயும் வேணும். அப்பாவை விட குழந்தைகள் நன்றாக இருக்கிற வீடு தான் வீடு. தலைமுறை ஒளிர வேண்டும். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டோமா, திருப்புகழ் பூஜை செய்தால், திருப்புகழ் படித்தால் தலைமுறை ஒளிரும். அந்த திருப்புகழில் எதோ அருணகிரிநாதர் அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்கிறார். உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், தேவர்கள் இந்த படம் எல்லாருக்குமே தருகிற நிறையா இருக்குது. 7 சுவாமி படம். இந்த 7 சுவாமியும் அருணகிரிநாதர் மட்டும்தாங்க பாடியிருக்காரு. வேறு யாரும் இந்த உலகத்தில் வந்த புலவர்களத்திலே புலவர்கள் வந்தால் ஒரு சுவாமியும் தனியாக பிள்ளையார்னா ஔவையார் பாடினார். விநாயகர் அகவல், சிவபெருமான்னா மூவர் தேவாரம் சிவபெருமானை பற்றி. இப்போ அம்பிகையை பற்றினா அபிராமி அந்தாதி, அபிராமி பற்றி பாடிட்டார். இப்போ பெருமாளை பற்றினா 4000 திவ்ய பிரபந்தம். அனுமாரை பற்றினா அனுமான் சாலிசா பாடியாச்சு. ஐயப்பனை பற்றி பல பாடல்கள், பஜனை பாடல்கள் நிறையா இருக்குது. அப்போ எல்லாரும் தனித்தனியாக தான் பாடினார்கள் ஒவ்வொரு சுவாமியை பற்றி. அருணகிரிநாதர் மட்டும் ஒரே திருப்புகளில் 7 சுவாமியும் கொண்டு வந்துட்டார். அவர் மட்டும்தான் பாடியிருக்கிறார். இப்போ இதையும் சொல்லட்டோமா, என் பெருமை கிடையாது. இதையும் உலகத்துக்கு அறிவிக்கிற முதல் ஆள் நான் தான். வேறு யாரும் 7 சுவாமி இருக்குன்னு வாரியாரே சொல்லலைங்க. வாரியாரே என்கிட்ட கேட்டார், இது எப்படி உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்ன சில விஷயங்கள் அப்புறம் கேட்டு உடனே ஒரு பெரிய 2 பாட்டு எழுதி கொடுத்தார் வாரியார். இப்போ எதற்கு சொல்லுகிறேன்னா, இறைவனுடைய திருவருளால் உலகத்தில் நான் தான் முதல்ல சொல்கிறேங்க. இதுக்குள்ளே இந்த 7 சுவாமி இருக்குது திருப்பூருக்குள்ளேங்கிறதையே வேறு எந்த புத்தகத்துலேயும் கிடையாது. இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுமா? ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கா, எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயும் வருது. உண்மையே சொல்கிறோம். அப்போ பேரன்பர்களே, இந்த 7 சுவாமி வாங்க. இப்போ இந்த 7 சுவாமியை வைத்து அதி அற்புதமாக பாடுகிறார். ரொம்ப அற்புதமாக திருப்புகழ் பாடுகிறார். இப்போ முருகப்பெருமான் பிறந்தான். முருகப்பெருமான் தான் சூரபத்மனை அழிப்பதற்கு பிறந்தவன். சூரபத்மனை இவ்வளோ பெரிய யாகம் செய்தவன், 1008 அண்டங்கள். இந்த சூரபத்மனை அழிக்க முடியுமா? சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், பெரிய போர் நடந்ததுங்க. வேலின் வெற்றி என்று இன்றைக்கு தலைப்பு இருக்குது. வேலின் வெற்றினே சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறீங்கன்னா காரணம் இருக்குது, யாருக்கும் புரியாது. அதனால நம்ம வேலின் வெற்றி. என்ன காரணம் தெரியுமா? வேல்னா என்ன பொருள் தெரியுமா?